அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒரு நாட்டுல ஒரு பெரிய இது சாப்பிட்டவங்களா உயிரோட இருக்காங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, இனிமே அப்படி தயாரிக்கீங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேற வேலையை பார்த்து, இதுவே ஒரு தேட்டத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையா கொண்டு போறது. கோயில், லட்டு, பூந்தி, சிலேபி விட்டே வெளியில வர மாட்டீங்களே நீங்க. எங்க பச்சி, எங்க மக்கள், நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி உங்களால உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனையே ஏற்பட்டது. அதை பத்தி பேசவே இல்லையே நீங்க. இப்ப ஒரு பிரச்சனையில லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதுல அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா அது தவறு. அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்க கிட்டதான் விசாரிக்கணும். ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, இப்படித்தானே அது. அப்ப எங்க ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னு அவங்களதான் கேட்கணும். அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுட்டு போறது. 20 நீங்க 10.5 கொடுத்துருக்கீங்க. படையாட்சி எவ்வளவுன்னு எண்ணிட்டீங்கன்னா அது 8 தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்க ஐயா எதிர்க்க போறாரா என்ன? நீ எடுத்து கொடுக்குற, எண்ணி கொடுக்க மாட்ட. நீ அள்ளி கொடுக்குற, அளந்து கொடுக்க மாட்ட. சரி, அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தீங்க. 3 விழுக்காடு எண்ணீங்களா? என்னீங்களா? சரி, அவங்களுக்கு 3 விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க. நாங்க கல்லர், மறவர், அகமுடையர்னு இருக்கோம் எம்பிசியில. எங்களுக்கு தனித்தனியா கல்லருக்கு எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, மறவர்கள் எவ்வளவு எடுத்து கொடுத்தீங்களா? என்ன இதெல்லாம் நடக்க போறது இல்ல. அது சும்மா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நீங்க சாலையில பயணிச்சுட்டு போகும்போது, ஐயா உங்ககிட்ட சொல்றேன், சாலையில பயணிச்சுட்டு போகும்போது டேக் டைவர்ஷன் ஒண்ணு போட்டிருப்பான், ஒரு பலகை வச்சிருப்பான் பாத்தீங்களா? அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்ப ஒரு பிரச்சனை. இப்ப லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடாது? பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்ப ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சிய சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விளக்கிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? ஒரே தேர்தல்னா உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்களா தேர்தல், அதுவும் அப்படித்தானா? அது ஏன் 3 மாசம் கழிக்குது? உங்களால முடியுதா? நீங்க மேற்கு வங்கத்துல எத்தனை தொகுதி? 42 தானே? 40 எதுக்கு 7 கட்டமா நடத்துறீங்க? பீகார்ல 42 எதுக்கு 7 கட்டம்? அசாம்ல 14 எதுக்கு 3? ஏன் நீங்க என்னங்க எப்படி சொல்றாங்க? அப்ப எங்க மாநிலம் பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பு, ஒரு மாநிலத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாப்புன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, அப்ப உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதுக்கு இவ்வளவு பெரிய ராணுவம், இவ்வளவு பெரிய உளவு கட்டமைப்பு. நீங்க அப்ப தோல்வியை ஒத்துக்குங்க, எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இது ஒரு பேச்சா? நீங்க உங்க வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரே கட்டமா வைக்கிறீங்க. ஏன்? எங்களை போல பிள்ளைகள் எப்படி பாருங்க, முத நாள் சின்னம் கொடுக்குற, 20 நாள் தான் 40 தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்குற. அதுல நாங்க 20 தொகுதிக்கு ஓடி ஓடி போய் வேலை செய்யணும். நீ கோடிக்கணக்கா கொட்டி வச்சிருக்க, 50 கோடி 60 கோடி முதலீடு செய்யற. நாங்க 5 லட்சம் 10 லட்சம் செலவுன்னு படாத பாடுபடுறோம். அப்ப இது ஜனநாயகம், சம வாய்ப்பு அதெல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு? சம உரிமை எல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு? ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது. எங்க பாதுகாப்பு கருதினா அப்ப தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமா நடக்கும்போது பாதுகாப்பா இருக்கு. அப்ப தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க? அது எங்களுடைய மது கொள்கை இப்ப உயர்தர விடுதி இருக்கு பாருங்க, 5 நட்சத்திர விடுதிகள், இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரெசார்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சீமை மதுவை நாங்க அனுமதிக்கிறோம். இந்த தெருவுக்கு தெரு வச்சிருக்கிற அந்த மது கடைகள், குறிப்பா டாஸ்மாக், அதை மூடிடும். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. இப்போ ரஷ்யானா ஓட்டா இருக்கு, அங்க என்ன ஜின் இருக்கு, இங்க என்ன ஒயின் இருக்கு, அங்கன்னா ரம் இருக்கு. இப்படி பல நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்கு. எங்கள் தேசிய இனத்துக்கு எங்களுக்கு, நாங்க ஒரு மூத்த இனம், எங்களுக்கு ஒன்று மது இருக்கு. எங்க பாரம்பரிய உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்தியாவில் அரசியமைப்பே சொல்லுது. அது கல்லுங்கிற சொல்லு எங்க மூதாதை கல்லு உண்ணாமைனே பாடிட்டது இல்லை. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறுன்னு வைக்கலாம். இவ்வளவு அருகம்புல்லு சாறு, கோதுமை புல்லு சாறுலாம் உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய மூலிகை பாருங்க.
தாயின் மார்புல பால் போல பணம்பால் தென்னம்பால், மார்புல இருந்து பால் வருது. கல்லு கடை, பணம்பால் தென்னம்பால திறந்துடுறேன், இதை மூடிடுறேன், அவ்வளவுதான். இதான் எங்க மது கொள்கை. திறக்கிறோம். கல்லு குடிச்சு செத்தவனும் இல்ல, சொத்தம்பிட்ட வித்தவனும் இல்ல. வரலாறு வா பார்த்துப்போம். உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்றான்னா, ஒரு மனிதன் போதும்னு சொல்றது சாப்பாடை மட்டும்தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் கல்லு, அதிகபட்சம் பெரிய முடா குடிகாரம் நம்ம ஊர்ல. முடா குடிகாரனா இருந்தால் 4 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது, போதும். இப்ப நான் சொல்றேன். இப்ப எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, அல்லது ஐயா அன்புமணி, நாங்க எல்லாரும் சொல்றோம். அரசு சொல்லுதா? நாட்டை ஆள்கிற அதிகாரம் சொல்லுதா? ஒரே கட்சி, அவ்வளவுதான். 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு சார் மகளிருக்கு. வளர்ச்சி தானே, இதெல்லாம் டெவலப்ல வருது. வருது, இதெல்லாம் வருது. 156 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கடங்கர பயிலுக மக்களுக்கு 1500 கொடுத்து மொத்த வெள்ளத்தையும் எடுத்துக்கிறது. ஒரு அப்படி திடீர் நாக்கு காட்டுங்க, இதுதான் அந்த 1000 2000. இது என்ன ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கொள்கை தான். கூட்டணி எல்லாம் கிடையாது. கூட்டணினா ஜனநாயகத்தின் பாதுகாப்பா சாராய கடை வச்சிருக்கிறது? கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருதா? காசு வாங்காமல் ஒரு காரியம் நடக்குமா? இது ஜனநாயக பாதுகாப்பா? இது ஜனநாயக பாதுகாப்பா சொல்லுங்க. அப்புறம் என்ன ஜனநாயக பாதுகாப்பு? மண்ணள்ளி விற்கிறது, மரத்தை வெட்டி விற்கிறது, மலை நொறுக்கி மண்ணாக்கி விற்கிறது, இதெல்லாம் ஜனநாயக பாதுகாப்பு. இங்க இது இல்ல, பொதுவாவே எனக்கு முன்னத்தி ஏறா இருந்த எங்க அண்ணன் பெரியவர் தமிழரசன் சொல்றாரு, சாதி மதம் இந்த சாராயம் இந்த போதை புரட்சியை தடுக்கிற கொடுமையான ஆயுதமா இருக்குதாங்கிறாரு. இப்ப அதை தாண்டி சாதி மதம் சாராயம் பணம் திரைக்க வச்சு, இது 5 காரணிகள் பெரிய இடையூறாரு. அதுக்கு மேல உங்களை போன்ற ஊடகம், நீங்க ஒரு மாற்று கருத்தா இருந்தாலும் நம்ம மதம்ங்கிறாங்க. ஒரு இந்துவை நிறுத்திட்டா இஸ்லாமிய கிறிஸ்தவ தமிழர்கள் வாக்கு செலுத்த மாட்டான். ஒரு இஸ்லாமிய நிறுத்தினா இந்து கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான். நான் ஒரு தேவரை நிறுத்தினா தேவேந்தர் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு படையாட்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி தமிழ் சமூகத்துக்கு என்று ஒரு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும்? அடிக்கடி அதுக்கு என்ன காரணம் சொல்லல, ரெண்டுக்கும் கொள்கை வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன். அதாவது ஒரே கட்சின்னு தான் சொல்றேன். இந்த கொடியில அண்ணா இருப்பாரு, அங்க இருக்க மாட்டாரு. வேற இங்கேயும் திருட்டு இருக்கும், அங்கேயும் திருட்டு இருக்கும், இங்கேயும் உடல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் மண்ணாளி விற்பாங்க, மலை குடஞ்சி விற்பாங்க, இங்கேயும் சாராயம் இருக்கும், அங்கேயும் சாராயம் இருக்கும். என்ன இங்கேயும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியுமில்ல அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பணியிட மாற்றத்துக்கு வர்றீங்கன்னு வைங்கள, தம்பி நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியுமில்லன்னா, ஆமா ஆமா என்ன போனதுல 40 கொடுத்தான், இப்ப கூடிருச்சு 60, இவ்வளவுதான். ஆனா அதேதான். அப்ப நீங்க இதுல என்ன மாற்றம் கண்டுட்டீங்க திமுக அதிமுகவுக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்ப அதனால இது ரெண்டும் ஒரே கோட்பாட்டை கொண்ட கட்சிகள். காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன மாறுதல் கண்டுட்டீங்க? இப்படி பார்ப்போம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி, இந்த என்ஐஏ, என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவங்க தானே. அதை இவர் செயல்படுத்துறாரு. காங்கிரஸ் கொண்டு வந்தது நான் செயல்படுத்த மாட்டேன் ஐயாவும் சொல்லல. இதை நான்கு கொண்டு வந்தது நீங்க எப்படி செயல்படுத்துறீங்க? ஐயாக்களும் கேட்கல. அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமகன் இந்த தான் இருக்காரு நம்ம ஊர்ல. கேளுங்களை என்ன கொண்டு நாங்க கொண்டு வந்தது வேற, இவங்க செயல்படுத்துனது வேற. அது என்ன வேற? ஓ, மைக் இல்ல, உறுதியா மைக் இல்ல. சின்னம் என்னன்னு சொல்றேன். ஆனா வேற சின்னம். வேற சின்னம்னா என் எண்ணத்துக்கு ஏற்ற சின்னம். தமிழகத்திலிருந்து சென்னைக்கு தலைநகர் சென்னைக்கு போறது பல இடையூறுகள் இருக்கு. பல கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டி இருக்குது. தமிழகத்தினுடைய தலைநகரம் மாற்றணுமா இல்ல தமிழகத்தை 2ஆ பிரிக்கணும்? இதுல 2ஆ பிரிக்கணும் 3ஆ பிரிக்கலாம் சும்மா. அதை பிஜேபி பேசிட்டு தெரியும். அதை உத்தரப்பிரதேசத்தை பிரி, எத்தனை தொகுதி இருக்கு? 400 தொகுதிக்கு மேல வச்சிருக்க. உத்தரப்பிரதேச 2ஆ பிரி. ஏன் பிரிக்க மாட்டேன்? அது அவளும் ஓட்டு தானே ராஜா. நீ அதெல்லாம் சும்மா தான் பேசிருப்பாங்க. நாங்க கொடுத்ததை 5 தலைநகரா மாத்தணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன நாடுகள்லாம் அப்படிதான் வச்சுக்கிறது. இப்ப நமக்கு ஒரே இடத்துல எல்லாம் கல்வி மருத்துவம்லாம் கிடைக்குங்கிறதுனால மக்கள் கிராமங்களை காலி பண்ணிட்டு அங்கே குவியறதுனால பிரிங்கி வழியுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா 5ஆ பிரிக்கணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம், கலை பண்பாட்டுக்கு மதுரை, தொழில் வளர்ச்சிக்கு கோவை வச்சுக்கிடுவோம். இப்ப திரைக்கலை, கணினி, இந்த கப்பல் போக்குவரத்து இதுகளுக்கு நம்ம சென்னையை வச்சுக்கலாம்.
இப்ப இந்த ஆன்மீகத்துக்கு வழிபாட்டுக்கு நம்ம மெய்யலுக்கு கன்னியாகுமரியை வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு 5 தலைநகரங்களை பிரிக்கும் போது நிர்வாகத்துக்கு திருச்சியை வச்சிடலாம். ஏன்னா இப்ப எதுக்கு திருச்சின்னா எம்ஜிஆர் அதை தேர்வு பண்ணாரு. அது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல எந்த பகுதியில இருந்து வந்தாலும் ஒரே நாள்ல திருச்சிக்கு வந்துட்டு திரும்பிடலாம். ஆனா நீங்க சென்னைக்கு வரணும்னா கன்னியாகுமரியில வந்தா வர ஒரு நாள், அங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி வர ஒரு நாள், 2 நாள் 3 நாள் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அதனாலதான் பாருங்க எல்லா கட்சியும் மாநாட திருச்சியில தான் போடும். ஏன்னா ஒரே நாள்ல வந்துட்டு திரும்பி போயிடலாம். அப்ப திருச்சியை மையப்படுத்தி அதை நிர்வாக தலைநகராக மாத்தணும். அப்படி மாத்திட்டீங்கன்னா ஒரு எளிய உதாரணம், ஒரு வெள்ளம் இருக்கு, இங்க வச்சுட்டீங்க, எல்லா எறும்பு ஈயும் இங்க குவியும். 5 உடைச்சு அங்கங்க வச்சுட்டீங்க, அங்க சேர்ந்துடும், நெரிசல் இருக்காது, வாழ்விடத்திலே வளர்ச்சி வந்துடும். சென்னையில என்ன கிடைக்குமோ அது என் மக்களுக்கு மதுரையில கிடைச்சிடும், சென்னையில என்ன கிடைக்குமோ அது கோயம்புத்தூர்ல கிடைச்சிடும், சென்னையில என்ன கிடைக்குமோ அது இப்ப கன்னியாகுமரியில கிடைச்சிரும், சென்னையில என்ன கிடைக்குது வர அது திருச்சியில கிடைச்சிடும். அப்படி வரும்போது உங்களுக்கு சரியாயிரும். அதுதான் அது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனா எம்ஜிஆர் தொடங்கி செஞ்சிருப்பாரு. அது அன்றைக்கு இருந்த ஐயா கருணாநிதி எல்லாம் விரும்பல, அதை எடுத்து பேசி அதை முடக்கி போட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.